ஹாய்டா. வெல்கம் டு மோச்சி பன்னி எஃப்எஃப் வேர்ல்ட். இது வெறும் ஃபேன் ஃபிக்ஷன் மட்டும்தான். நான் உங்கள் லில்லி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஜிக்கோட டூ ஷாட்டோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். பெஸ்ட் ஃப்ரெண்ட் டேரன் டு பாய் ஃப்ரெண்ட். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் ப்ளீஸ் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். இதில் ஜிக்குக்கு 2 பேருமே ஒரே காலேஜில் தான் படிக்கிறாங்க. 3rd இயர் படிக்கிறாங்க. 2 பேருமே சரி, ஒருத்தனுக்கு ஒருத்தன் விட்டு கொடுத்த சலிச்சவன் கிடையாது. 2 பேருமே அப்படி இருப்பானுங்க. செம்ம போல்டா ரகடா அப்படி தான் இருப்பானுங்க. அதே மாதிரி 2 பேரும் செம்மையாக சண்டை கட்டிக்குவானுங்க. அப்புறம் இவங்க 2 பேர்த்து பின்னாடி காலேஜே சுற்றும். அவ்வளோ அழகாக இருப்பானுங்க. ஆனால் இவனுங்க யாரையும் திரும்பி பார்க்க மாட்டானுங்க. இவங்க இவங்க வேலையை உண்டுன்னு இருப்பானுங்க. இவனுங்களுக்கு 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஜிமினுக்கு டேவும், ஜேகேக்கு சுகாவும். வாங்கடா இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ காலேஜ் தான் காட்டுறாங்க. அதில் நம்ம ஜிக்குக்கு 2 பேர் தான் அப்படியே பேசிட்டு நடந்துட்டுருக்காங்க. ஏண்டா லூஸு எரும மாடு மாதிரி நைட்டு போய் கிளப்பில் சரக்கு அடிச்சுட்டு நல்லா பரப்பான்னு தூங்கிட்டு இருக்க. காலையில் டைம் ஆச்சு, ஏந்திரான்னா ஏந்திரிக்கவே மாட்டேங்கிறேன். என்ன தான் உனக்கு அப்படி தூக்கம் வரும்? ஜேகே, உனக்கே தெரியுமில்ல, நான் சரக்கு அடிச்சுனா நல்லா ஃப்ளாட் ஆயிடுவேன்னு. ஏன் நீ கொஞ்சம் சீக்கிரம் ஏந்திரிச்சு என்னை எழுப்புறது? நான் உன்னை ஏந்திரிச்சு எழுப்பிவிட்டுட்டு உட்காந்துருப்பேன். சார் நல்லா இழுத்து போட்டு தூங்கிட்டு இருப்பீங்க. விட்ரா, இது கூட செய்ய மாட்டேன் உன் ஃப்ரெண்டுக்காக. ஏண்டா, உனக்காக நான் என்ன தானே பண்ணலை? என்னால் என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீ ஒரு நாளாவது டைமுக்கு காலேஜுக்கு வரியா? உன்னால் நானும் லேட்ரா. அந்த ப்ரொஃபஸர் வேறு என்னையே எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு இருக்கான். ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். என்னை பார்த்தா மட்டும் அவனுக்கு எப்படி தான் இருக்குமோ தெரியல. எப்போ பார்த்தாலும் லங்குன்னு கடிச்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே புலம்பிட்டு வரான். இப்போ ஜிமின் தான், டி விட்ரா, புலம்பாத, வா போகலாம். உனா என்ன சொல்லு, உனக்கு என்னப்பா, நீ நல்லா படிப்ப, நமக்கு இந்த கருமம் மண்டையிலே ஏற மாட்டேங்குது. என்ன பண்ண சொல்கிறேன்? ஜேகே, அதான் நான் இருக்கல்ல, ஜிமின் இருக்க, பயம் ஏன், புரியுதா? வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஜிக்குக்கு 2 பேர் தான் கிளாஸ் ரூம்குள்ளே போயிடுறாங்க. இப்போ அங்கே டேவும் சுகாவும் தான் இருக்காங்க. இப்போ ஹாய் ஜேகே, ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாய் சொல்கிறாங்க. இப்போ ஹாய்டா, என்ன சீக்கிரம் வந்துட்டிங்களாட்டுது? ஆமாண்டா, உங்களை மாதிரி லேட்டாக தான் வருவாங்களா அப்படின்னு டே சொல்கிறான். இப்போ ஜேகே தான், டே இவனை வச்சுட்டு என்னால் முடியல டே, எப்போ பார்த்தாலும் இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கான், இவனாலே எனக்கு காலேஜுக்கு லேட் ஆகுது அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ டே தான், ஜேகே, அவன் தூங்கினானா நீ கம்மன் விட்டுட்டு வந்துடுடா. ஒரு நாளைக்காவது காலேஜ் லீவ் போட்டு ப்ரொஃபஸர்கிட்ட வாங்கினா தான் அவன் அடங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், டே நீ ரொம்ப பேசுகிற, அப்புறம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். என்னடா பண்ணுவ? எப்போ பார்த்தாலும் காலேஜுக்கு லேட்டாக வந்துட்டு ஒன்றாந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். எங்களை தான் பிடிச்சி கற்றுன்னு கத்துறான். எங்களை பார்த்தா மட்டும் அவனுக்கு எப்படி தான் இருக்குமோ தெரில அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ சுகாதான், டே கம்முன்னு இரு, அவனை ஏன் திட்டுற? அவனே படிப்ஸு, அதனால் அவங்கள ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்மளை பார்த்தா மட்டும் தான் அவனுக்கு எப்படி ப்ரொஃபஸருக்கு எப்படி இருக்குமோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறான். இப்போ ஜேகே தான், கரெக்டாக சொல்லணும் மச்சான், இவன் எப்படியோ தப்பிச்சிட்றான். இவனுக்கு மட்டும் எப்படி தான் நல்ல மண்டையில் படிப்பு ஏறுதுன்னு தான் எனக்கும் தெரில. ஆனால் படிக்கவும் மாட்டேங்கிறான், எது அவங்க சார் நடத்துறதையும் பார்க்கவும் மாட்டேங்கிறான். ஆனால் பார்த்தா காலேஜ் டாப்பராக இருக்கிறான்டா அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், அதுக்கெலாம் ஒரு திறமை வேணும், அது எனக்கு ஆண்டவன் அள்ளி கொடுத்துருக்காண்டா, போதும் நிறுத்து, நீ படிக்கணும்னு ரொம்ப சீன் போடாத அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ நான் என்ன சீன் போட்டேன் அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ டேகி 2 பேரும் தான், சுகாவும் டேவும் தான், ஆரம்பிச்சிட்டிங்களா? எங்கள் அப்பா வாயை திறக்காதீங்கடா, வந்து உட்காருங்க அப்படின்ட்டு 2 பேருமே சேர்ந்தாப்புல சொல்கிறாங்க. இப்போ
சரின்ட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் ஒட்டுக்கா தான் உட்காருவாங்க. எவ்வளோதான் சண்டை போட்டாலும் சரி, ஆனால் பிரியவே மாட்டாங்க. இப்போ டே தான், அப்பா ஏன்டா அடிச்சுக்கிட்டு உருளுறீங்க, ஆனால் பிரிய மட்டும் மாட்டிக்கிறீங்கடா, அதுதான் ஏன்னு தெரியல. டேய் மச்சான், அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடா அப்படின்ட்டு ஜிமின்னு சொல்கிறான். என்ன ஏன்னா நீங்கள் 2 பேர் லவர்ஸா? இப்போ ஜேகே தான், சே இவனா, ஏய் என் பின்னாடி காலேஜில் எத்தனை பேர், இந்த முக்கால்வாசி பொண்ணுங்களே என் பின்னாடி தான்டா சுற்றுது, நான் போய் இவனையா அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஹலோ ஹலோ ஹலோ, உன் பின்னாடி மட்டும் இல்லை, என் பின்னாடியும் காலேஜே சுற்றுது, அது உனக்கும் தெரியுமில்ல? அதான் எங்களுக்கு தெரியுமே, காலேஜ் மட்டுமா சுற்றுது, ப்ரொஃபஸரு இங்கே பாடம் நடத்துகிறவங்க எல்லாருமே உன் பின்னாடி தானே சுற்றுறாங்க அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிம்மி லைட்டாக சிரிச்சிட்டு, தெரியுதுல்ல வேலையை பாரு அப்படின்ட்டு ஜிமின்னு சொல்கிறான். இப்போ ஜேகே தான், டேய் வேணாம் ஜிமின், நான் இப்போ எதுவும் பேசலை, அப்புறம் பேசுகிறேன், டீ போடா வேலையை பாடுறா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ கிளாஸ் தான், மேடம் வராங்க, கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. ஜேகே என்ன பண்ணுறான்னா, அந்த மேடமே அப்படியே ஆன்னு வாயை பொளந்து பார்த்துட்ருக்கான். இப்போ டே தான், ஜேகே என்னடா டீ ஏன்டா அப்படி பார்த்துட்ருக்க அவங்கள, என்ன பாடி செம்மையாக இருக்காங்கள அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். டீ அது நம்ம ப்ரொஃபஸரா, அது யாராக வேணாலும் இருக்கட்டும், நமக்கு அழகு தான் முக்கியம் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா, அப்படியே ஜேகே லெக்கிலே ஒரு மிதிச்சுட்டு, இரும்பு மாடு எதுக்கூட அடித்த மிதிச்ச அப்படின்ட்டு கத்துறான். இப்போ அந்த மேடம் தான் திரும்பி, ஜேகே என்ன அங்கே சவுண்டு, ஒன்றும் இல்லை மேடம், நான் டேபிளை இடிச்சுக்கிட்டேன், படிக்கிறது ஒன்றும் கிடையாது, மற்றதெல்லாம் பண்ணு அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் முறைச்சி எப்படி சொல்ல மிரட்டுறாங்க. இப்போ ஜேகே தான், ஹி சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இது ஒரு மட்டும் குறைச்சல் இல்லை, பல்ல காட்டாது, உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு உட்கார வச்சிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்னடா காலையிலே நல்லா சுப்பிரபாதம் மாட்டுது, டேய் மூடிட்டுடா, எதுக்குடா என்னை மிதிச்ச, பின்ன அவங்கள எதுக்குடா அப்படி பார்க்குற, ஏன்னா இப்போ பார்த்ததுனால என்னடா ஆயிடுச்சு, அதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது, ஏன் பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். சரி பார்க்கல அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ இப்படியே தான் கிளாஸ் போயிட்டுருக்கு. அப்படியே ஒரு ஆஃப்டர்நூன் ஆகுது. இப்போ வந்து கேண்டீனில் தான் 4 பேருமே அப்படியே கேண்டீனுக்கு தான் போகிறாங்க, சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ சாப்பிட்டு இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு போய் ஒரு மில்க் ஷேக் வாங்கிட்டு ஜேகேக்கு வந்து ஒரு பனானா மில்க் ஷேக் வாங்கிட்டு வந்து தரான். டேவுக்கும் சுகாவுக்கும் எதுவுமே வாங்கிட்டு வரல. இப்போ சுகா என்ன பண்ணுறான்னா, போய் டேக்கு வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கும் சுகாவுக்கு ஒரு மில்க் ஷேக்கும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ டே தான், ஏன் எனக்கெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டியா, வேணா நீ போய் வாங்கிக்கடா, ஏண்டா அதை இப்போ அவன் போய் அவன் வாங்கிக்க மாட்டானா, டே இப்போ வாங்கி கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு, அதான் உனக்கு சுகா வாங்கிட்டு வந்து தரான்ல, அவன் வாங்கிட்டு வந்து தர்றது அடுத்த விஷயம், அவன் ஏன் ஆள் புரியுதா, அவன் வாங்கிட்டு வந்து தரதுனால நான் இப்போ ஒன்றும் சொல்லலை, நீ என் ஃப்ரெண்டு தானே, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே, நீ ஏன் எனக்கு வாங்கிட்டு வந்து தராமல் அவனுக்கு வாங்கிட்டு வந்து தர, அவனும் ஃப்ரெண்டு தான்டா, ஜிம்மி இதெல்லாம் சரியில்லை, ஆனால் நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற, நான் அவங்ககிட்ட ஒன்றும் மறைக்கல புரியுதா, உங்களை மாதிரி தான் அவனும், அவன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அவ்வளோதான் புரியுதா அப்படின்ட்டு வீமின் 2 பேரும் கொஞ்சம் தனியாக தான் பேசியிருப்பாங்க. அது அந்த ஜேகேவுக்கு சுகாக்கெல்லாம் கேட்காது அவங்க பேசுகிறது. இப்போ ஜேகே தான், அங்கே 2 பேரும் என்னடா பேசிக்கிறீங்க, இப்போ ஜிமின் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மூடிட்டு வைப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அப்படியே கிளாஸ் ரூமுக்கு போயிடுறாங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே ஈவினிங் டைம் ஆகுது.
இப்போ டேவும் சுகாவும் தான் அவங்க 2 பேரும் ஒரு பைக்கில் போகிறாங்க. இப்போ ஜேகேவுக்கு 2 பேர் ஒரு பைக்கில் போகிறாங்க. இப்போ எப்படின்னா ஜேகே வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான், பின்னாடி வந்து ஜிமின் உட்காந்துருக்கான். இப்போ எப்படி உட்காந்துட்டு போகிறாங்கன்னா ஜேகே ஷோல்டரில் வந்து ஹேண்டை வச்ச மாதிரி பிடிச்சிட்டு 2 பேரும் போகிறாங்க. அங்கே இருக்கிற காலேஜில் இருக்கிற பொண்ணுங்க பசங்க எல்லாம் இவங்களே தான் பார்ப்பாங்க. ஆனால் இவங்க யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. இவங்க உண்டு இவங்க வேலை உண்டுன்ட்டு அப்படி தான் போவாங்க. ஆனால் செம்மையாக சண்டை கட்டிக்குவாங்க. 2 பேரும் அடுத்த செகண்டே நல்லா பேசிக்குவாங்க. இப்போ அப்படியே தான் இவங்க 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருக்காங்க. இப்போ ரூமுக்கு போயிடுறாங்க. போயிட்டு இப்போ ஜிமின் தான், ஜேகே கிளப்புக்கு வரியா? டீ என்ன நினச்சிட்ருக்கு? இன்னும் ஒன் வீக்கில் வந்து எக்ஸாம் வருது. இப்போ கிளப்பு தான் முக்கியமா? அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ வரியா இல்லையா? ஜிமின், நீ வர சரியில்லை. அன்றைக்கே அப்பா ஃபோன் பண்ணி நீ வந்து ரொம்ப ட்ரிங்க் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கார். என்ன பிடிச்சி திட்டுறாரு, என்னமோ உனக்கு எடுத்துட்ட மாதிரி. அந்த ஆளுக்கு தான் வேறு வேலை இல்லை, உனக்குமா வேறு வேலை இல்லை, வாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே தான் சரி போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளப்பில் போயிட்டு நல்லா ஆட்டம் போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக சரக்கு சாப்பிட்டு ரூமில் வந்து படுத்துடுறாங்க. இப்போ வந்து எப்படி படுத்துருக்காங்கன்னா ஜேகே ஜிமின் 2 பேரும் அப்படி ஹக் பண்ண மாதிரி தான் படுத்துருக்காங்க. செம்மையாக டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறாங்க. இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே மார்னிங் தான் ஆகுது. ஜேகே தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகுறான். வேக்கப் ஆகிட்டு இந்த சரக்கே இதுக்கு மேலே அடிக்கக்கூடாது, ஹெட் ஓவராக பெயினாக இருக்குது, என்ன சரக்கு அது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இப்போ அவன் ஏந்திரிக்கலாம்னு நினைக்கலாம், ஏந்திரிக்கவே முடியல. என்ன மேலே என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஜிமின் வந்து ஜேகே வந்து செஸ்டில் படுத்திருப்பான். இப்போ ஜேகே அப்படியே ஜிமினை பார்த்துட்ருக்கான். அது எப்படின்னா அந்த ஜன்னல் வந்து விண்டோவில் வந்து சூரியன் வெளிச்சம் வந்து ஜிமின் மேலே படுறோம். அப்படியே அந்த இதில் வந்து ஜிமின் அவ்வளோ அழகாக இருப்பான். ஜேகேயும் ஒரு செகண்ட் எப்படி சொல்ல ஒரு 30 செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகி அப்படி ஜிமினே பார்த்துட்ருப்பான். அது என்ன ஃபீல்னே அவனுக்கு தெரியல. அப்படி பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு அப்படியே ஜிமினோட ஹேர் எல்லாம் அப்படியே எடுத்து ரிலீவ் பண்ணி விடுறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவன் ஃபிங்கரை வச்சு நகர்த்துறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி சினுங்கிற மாதிரி பண்ணுறான். இப்போ ஜேகே தான் ஓகே 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 அப்படின்ட்டு அப்படியே ஜிமினை வந்து அப்படியே லைட்டாக டேப் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே ஒரு க்யூட்டாக அழகாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். இரும எப்படி தூங்குறான் பாரு. டீ ஏன்டா இவ்வளோ அழகாக இருக்க, உன்னை ஏன்டா எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு, ஆனால் அவங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஜிமி. சொன்னால் நீ எப்படி எடுத்துக்கோன்னு தெரியல, பட் அவங்ககிட்ட நான் எப்போ சொல்ல போகிறேன்னு தெரியலடா அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். ஜிமி நல்லா தூங்கிட்டு இருப்பான், அதெல்லாம் அவனுக்கு காது கேட்காது. இப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னா அப்படியே கொஞ்சம் அவனை ஜிமினை வந்து அப்படியே லைட்டாக அப்படியே தூக்கி படுக்க வச்சுட்டு ஜேகே வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிடறான். இப்போ ஜிமின் தான் நல்லா குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஜேகே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு கீழே போய் கிச்சனில் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே வந்து பார்க்குறான். ஜிமி நல்லா தூங்கிட்டு இருக்கான். இவனை வச்சுக்கிட்டு என்னால் முடியல. டே ஜிமீன் ஏந்தரா, காலேஜ் போகணும், டைம் ஆச்சுடா, 8 o'clock ஆச்சுடா டைமு, என்னடா இப்படி தூங்குற? ஜேகே ஒரு 5 minutes ப்ளீஸ், ரொம்ப டயர்டாக இருக்குடா அப்படின்ட்டு ஜிமின் சொன்னான். இப்போ ஜிமி நீ ஏந்துக்கலாம், நான் காலேஜுக்கு விட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். போ நான் இன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு தூக்கமாக வருது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். டே ஜிமின் ஒழுங்காக ஏஞ்சிரு, இல்லைன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது
அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், டேய் இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை, எதுக்குடா இப்படி என்னை பாடாப்படுத்துகிற, நீ ஃபஸ்ட்டு ஏந்திரி, ஜேகே ப்ளீஸ் அப்படின்ட்டு அப்படியே அவன் எப்படி பண்ணுறான்னா அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு ஐஸ் வந்து அப்படி டக்கு 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 டக்குன்னு சிமிட்டிட்டு ஒரு 5 minutes ப்ளீஸ் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே அப்படியே லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, டைம் ஆச்சுடா போகலாம் வாடா, டெய்லி மார்னிங் இந்த காட்டி என்னை மயக்கிறேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். நீ பொண்ணு பாரு உன்னை மயக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். அப்படியே ஜேகே ஒரு செகண்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் ஆயிடுச்சு. இப்போ சரி ஏந்திரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை எழுப்பி கொண்டு போய் ரெஸ்ட் ரூமில் விட்டுட்டு அவன் கீழே போயிடுறான். இப்போ ஜிமினும் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிக்கிட்டு கீழே தான் வரான். 2 பேரும் ஃபுட்டு வந்து சாப்பிட்டு காலேஜுக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே தான் டேஸஸும் போகுது. எப்படியும் ஒரு 1 month ஆகுது. இப்போ ஒரு ஃபைன் டே ஜேக்குக்கு டேவியும் 2 பேரும் 4 பேருமே ஒரு மரத்தடியில் நின்று, காலேஜில் தான் மரத்தடியில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து சேர்மாக இருக்கும், அதில் வந்து 2 பேர் உட்காந்துருக்காங்க, 2 பேர் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு தான் அப்படியே ஜேகே கிட்ட வருது. இப்போ ஜிமின் தான், ஜேகே என்னடா அங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்க சொல்கிறான். இப்போ ஜேகேவும் திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு அந்த பொண்ணு இப்போ வந்து, ஜேகே சீனியர், நான் தான், சொல்ல என்ன சீனியர், எனக்கு என்ன உனக்கு, இல்லை எனக்கு அதான் என்ன உனக்கு, இல்லை சீனியர் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுது. இது ஜேகேவுக்கு ஷாக்கு, அங்கே இருக்கிற 4 பேர்த்துக்குமே ஷாக்காக இருக்குது. இப்போ ஜிமினுக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. இப்போ என்ன சொன்ன, சீனியர் நான் ஜேகேவை லவ் பண்ணுறேன். ஏன்னா ஆமாம் சீனியர் நான் ஜேகேவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. இப்போ ஜிமின் தான், அவனாம் லவ் பண்ண மாட்டான் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறான். இப்போ ஜேகே தான், என்னடா பேசுகிற, மூடிட்டுருக்கிறியா, அவனை லவ் பண்ண மாட்டான் நீ கிளம்பு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே தான், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ ஏன் உனக்கு அவளை பிடிச்சிருக்கா, நான் சொல்ல வர்றது கீழ்றா, உனக்கு அவளை பிடிச்சிருக்கான்னு கேட்டேன், போய் லவ் பண்ணு போ, கூப்பிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி வந்து ஹார்ஸாக பேசிட்டு ஏஞ்சி போயிடுறான் வேகமாக. இப்போ ஜேகே தான் பின்னாடி, ஜிமின் இங்கே பாடுறா நில்லு, ஜிமின் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறான். இப்போ ஜிமின் தான், இப்போ எதுக்கு என் பின்னாடி வர, அதான் அவன் கூப்பிட்டால போக வேண்டியதானே, இப்போ என் பின்னாடி எதுக்காக வர அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்கே சொல்கிறான். இப்போ நான் என்ன சொல்ல வரதுன்னு முழுசாக கேள்றா, நீ பாட்டில் வந்துட்டுருக்க, நான் அப்போ அவகிட்ட பிடிச்சிருக்குன்னு சொன்னனா, அதான் வந்து சொன்னால நீ அப்படியே அமைதியாக தானே வாயை பார்த்துட்டு இருந்தேன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே தான், நான் முழுசாக சொல்கிறதுக்குள்ளே நீ ஏன்டா இது பண்ணிகிட்ருக்க, என்ன சொல்ல போகிற, நான் யாரையும் லவ் பண்ணல புரியுதா, எனக்கு அவளை பிடிக்கல, நான் அதை நோன்னு சொல்லலான்னு நினச்சேன், நீ அதுக்குள்ளே வேற கத்திட்டு வந்துட்டேன். ஓஹோ அப்படியா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லலாம். இப்போ ஜிமின் தான் மறுபடியும், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தோல் மேலே ஹேண்ட் போட்டு அப்படியே கிளம்பி பைக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ அங்கே பாவமாக 2 ஜீவன் வந்து அங்கே உட்காந்துட்டு இருந்தது. இப்போ தான், சுகா சொல்லுடா, இப்போ இவங்க என்னடா நடந்துச்சு, அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணா, இவன் அமைதியாக இருந்தான், இவன் எதுக்கு நான் லங்குன்னு சண்டைக்கு போகிறான், அவன் பாட்டில் போனான், பின்னாடி இவனும் போனான், என்ன பேசினானுங்கன்னு தெரில, இப்போ 2 பேரும் பூந்தடிச்சு போயிட்டானுங்க. இங்கே என்னடா நடக்குது, அவனுங்களுக்குள்ளே என்னமோ போயிட்டுருக்குதுடா
ஆனால் அது என்னன்னு தான் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. இது ஒரு நாளைக்கு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு சுகா சொல்கிறான். இப்போ டீ தான். அதை கண்டுபிடிச்சி உனக்கு என்ன அவார்டாக தரப்போகிறாங்க, நீ மூடிட்டு நம்ம லைஃப்பை பாரு அப்படின்ட்டு டீ சொல்லலாம். டீ டே நீ ஏன் அப்படி பேசுகிற? பின்ன இந்த மூஞ்சில் என்னைக்காவது ரொமான்ஸ் வந்திருக்கு? எப்போ பார்த்தாலும் ஒருன்னே இருக்க. ஏண்டா ஒரு பக்கத்தில் க்யூட்டாக ஒரு பேபி நின்று இருக்கன்னு அவன் கூட ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்லாம் இல்லை. எப்போ பார்த்தாலும் மூஞ்ச உம்மனே வச்சுட்டே இருந்தா என்னதான் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ சுகா தான் அப்படி சிரிச்சிட்டு, ஓ அப்போ சார் ரொமான்ஸில் எதிர்பார்க்குறீங்களோ? ஆமாம், எல்லாரும் லவர்ஸ் எதிர்பார்க்க தானே நானும் எதிர்பார்க்குறேன் அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ சுகா தான், ஓகே என்ன ஓகே ஓகே அப்படின்ட்டு சுகா சொல்கிறான். இப்போ டே தான், ஏய் என்ன ஓகே என்ன ஓகேவா, என்ன ஓகேன்னு உனக்கு தெரியாதா? சுகா நீ என்ன சொல்கிற அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ சுகா என்ன பண்ணுறான்னா, அங்கே காலேஜுன்னு கூட பார்க்கல, யார் இருக்காங்க என்னெல்லாம் பார்க்கல, டக்குன்னு போய் டேக்கு வந்து லிஃப்ட்ல அப்படின்ட்டு கிஸ் பண்ணிடுறான். இப்போ டே தான், ஹேய் என்னடா பண்ணுற? கிஸ் பண்ண. சுகா இது காலேஜ், என்ன நினச்சிட்ருக்க? அது எதுவாக இருந்தால் எனக்கு என்ன, என் பேபி ஆசைப்பட்டான், அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற, ரொமான்ஸ் பண்ண மாட்டேங்கிறேன்னு, இதுக்கு மேலே அப்படி தானே நடந்துக்கணும் அப்படின்ட்டு சுகா மறுபடியும் வந்து டேவை கிஸ் பண்ண போகிறான். ஏய் போடா அப்படின்ட்டு டே ஓடிடுறான். இப்போ சுகாவும் பின்னாடியே போயிடுறான். இப்போ அப்படியே நம்ம ஜீக்குக்கு பார்த்தோம்னா, அவனுங்க ஜாலியாக அப்படியே ஊர் சுற்ற போயிட்டானுங்க. இப்போ எப்படின்னா, ஒரு பீச்சில் தான் 2 பேரும் அப்படியே பைக் வந்து ஒரு பக்கமாக நிறுத்திட்டு 2 பேரும் அங்கே போய் உட்காந்துட்டு அந்த அலையை தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிகே தான் அப்படியே ஜிமீனை பார்க்குறான். ஜிமீன் வந்து ஜிகேவை பார்க்கல, அந்த அலையை தான் ரசிச்சிட்ருக்கான். இப்போ அவனை பார்த்துட்டு ஜிகே மைண்ட் வைஸு, அவள் வந்து ப்ரப்போஸ் பண்ணால் உனக்கு என்னடா, நீ ஏன்டா இப்போ அவ்வளோ கோவமாக இது பண்ண? டீ நீ என்ன லவ் பண்ணுறே என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் உனக்கு ஏன்டா கோவம் வந்துச்சு அப்படின்ட்டு ஜேகே மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறான். கொடுத்துட்டு மறுபடியும் அந்த அலையை தான் ஜேகே வந்து ரசிச்சிட்ருக்கான். இப்போ அப்படியே ஜிமீனை பார்த்தோம்னா, ஜிமீன் என்ன பண்ணனா, இப்போ ஜேகேவை பார்த்துட்டு, லூசு என்னை இப்போ தான் புரிஞ்சிக்குவேன், நானும் உன்னை எத்தனை இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அதை நீ எப்படி எடுத்துக்கோன்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஒன் டே உங்ககிட்ட சொல்லணும், ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, வெயிட் பண்ணுறேன், கண்டிப்பாக ஒன் டே சொல்வேன் அப்படின்ட்டு ஜிமின் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கான். இப்போ அப்படியே ஜேகே வந்து ஜிமினை பார்க்குறான். இப்போ ஜிமின் டக்குன்னு திரும்பிக்கிறான். இப்போ ஜேகே, டேய் இங்கே எதுக்குடா வந்த, போர் அடிக்குது. ஆமாம் ஜேகே எனக்கும் போர் அடிக்குது, வா போகலாம் அப்படின்ட்டு 2 பேருமே மறுபடியும் ரூமுக்கு வந்துடுறாங்க. இப்போ ரூமில் தான் அவங்க எப்பயுமே ஜாலியாக விளையாடுவாங்க, டிவி பார்ப்பாங்க, மொபைல் பார்ப்பாங்க, கேம் விளையாடுவாங்க, இப்படி தான் அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. ஆனால் 2 பேருமே மாற்றி மாற்றி லவ் பண்ணுறாங்க. ஆனால் 2 பேருமே இன்னும் சொல்லிக்கல. இப்படியே தான் டேஸஸும் போகுது. இப்போ காலேஜில் இப்போ ஜிமின்க்கு ஒரு ப்ரப்போஸ் வருது. ஒரு பொண்ணு அப்படி அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படி நடந்து வந்துட்டுருக்கு. இப்போ ஜிமின் அதை கண்டுக்கல, யாருமே ஜிமின் ஜேகே மட்டும்தான் இருக்காங்க, அவங்க 2 பேருமே கண்டுக்கல, அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு 2 டைம் கூப்பிடுது. இப்போ ஜிமின் தான் அவனை திரும்பி பார்க்குறான். இப்போ என்ன, இல்லை நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? இல்லை நான் அவங்க எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லுது. இப்போ ஜிமின் தான், அவன் எதுவுமே இது பண்ணல, ஆனால் ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது, அவன் அப்படியே அமைதியாகவே இருக்கான். இப்போ ஜிமின்
ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏதாவது சொல்லணுமா? ஆ, எஸ் ஆர் நோ சொல்லுங்க. ஓ, நோ. ஜிமீன் என்ன சொல்கிறீங்க? ஆ, நோ. நீ தான் எஸ் ஆர் நோன்னு கேட்ட, அதான் நோ அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்குது. ஏன்னு சொல்லணும் அவசியம் சொல்லணுமா? ஆமாம். ஏன் பிடிக்கல காரணம் சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் காரணம் எதுக்கு? எனக்கு லவ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ அந்த பொண்ணு பரவாயில்ல சொல்லுங்கள் ஜிமின் அப்படின்ட்டு கேட்குது. அவசியம் சொல்லணுமா? ம், ஆமாம். எனக்கு ரீசன் தெரியணும். கண்டிப்பாக தெரியணுமா? ஆமாம் அப்படின்ட்டு ஜிமினுக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா, ஓ அப்படியா, தோ இவனை தான் நான் லவ் பண்ணுறேன், என் கூட தான் நான் லைஃப் லாங் இருக்க போகிறேன், ஓகேவா அப்படின்ட்டு ஜிமின் வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறான் ஜேகேவுக்கு. ஜேகேவுக்கு அப்படியே ஷாக்காக இருக்குது. இப்போ அந்த பொண்ணு தான் அப்படியே அவன் எப்படி சொல்லணும்னா, ஜேகே வந்து அப்படியே ஷாக்கில் தான் இருக்கான். இப்போ அந்த பொண்ணு, ஜிமின் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இவன் தான் லவ் பண்ணுறேன், இவன் கூட தான் இருக்க போகிறேன். ஏன் இந்த காலேஜுக்கே திரும்பி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறது உனக்கு தெரியாதா? தெரியும், ஆனால் நீங்கள் ஃப்ரெண்டுன்னு தானே சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்குது. இப்போ ஜிமின் தான், ஓ இப்போ சொல்லிட்டல, என் வயல் சொல்லிட்டல, நாங்கள் ரெண்டு பேரும் லவர்ஸு, இதுக்கு மேலே போய் நீ இந்த காலேஜெல்லாம் சொல்லு. அவனே சொல்லிட்டான், ஜிமினே சொல்லிட்டான், ஜேக்குக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஜிமினும் ஜேக்கும் லவ் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போல்டாக சொல்கிறான். அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஃபேஸ் அப்படியே சேடாக வச்சுக்கிட்டு போயிடுது. இங்கே ஜேகே தான் இன்னும் அப்படியே ஷாக்கான, அதுலேருந்து இன்னும் வெளியே வரல. இப்போ ஜிமின் தான், ஒய் என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை கூப்பிட்றான். ஜேகே அப்படியே தான் இருக்கான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா, ஜேகே அப்படியே ஷோல்டரில் அப்படி ஷேக் பண்ணுறான். இப்போ ஜேகே தான், என்ன ஏண்டா என்னடா பண்ண, எதுக்குடா அப்படி நிற்கிற? ஏய் நீ இப்போ என்ன சொன்ன? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், என்னப்பா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். டீ சீரியஸாக சொல்கிறியா? ஆமாம் சீரியஸாக தான் சொல்கிறேன். ஜிமின் விளையாடாத, நான் உங்ககிட்ட சீரியஸாக கேட்குறேன். நானும் உங்ககிட்ட விளையாடலை, சீரியஸாக தான் சொல்கிறேன், புரியுதா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, புரியுதா? நீ எனக்கு மட்டும்தான். உனக்கு யார் ப்ரப்போஸ் பண்ணாலும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், புரியுதா? ஏன் கொலையை கூட பண்ணுவேன். நீ எனக்கு மட்டும்தான். யூ ஆர் ஒன்லி மைன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போயிடுறான். ஜேகேக்கு இன்னும் ஷாக்காக இருக்குது. அவன் அந்த அவனுக்கு என்ன பேசுறது என்ன பண்ணுறதுனே தெரில, அவ்வளோ ஷாக்காக இருக்கான். இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமின் பார்க்குறான். ஜிமின் அங்கே இல்லை. இப்போ கிளாஸ் ரூம் போகிறான். அங்கே போயிட்டு டேக்கிட்டையும் சுகாக்கிட்டையும், ஏய் ஜிமின் இங்கே வந்தானா? ஏய் அவன் வீட்டுக்கு போயிட்டான்டா, அவனுக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்குன்னா, அதனால் வீட்டுக்கு போயிட்டான். ஏன் உங்களுக்குள்ள என்ன மறுபடியும் ஏதாவது சண்டை வந்துருச்சா என்ன? ஏய் இல்லை, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிளம்புறான். டி எங்கடா போகிறீங்க? ஏய் நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வேக வேகமாக போயிடுறான். ஓகேடா, இந்த ஸ்டோரி நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.